இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். எல்லாத்துக்கும் இந்த ரோடு போடுறது சார், எதுக்கு போடுறது? கவுன்சிலர் சொல்றாரு இந்த ரோடு உங்களுக்கு போட்டதே ஏதாளா, இது வரைக்குமே போட்டு போங்க, என்ன சும்மா எதுக்கு பேசுறீங்க அப்படின்னு சொல்லி கவுன்சிலர் கேக்குறேன். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி நகராட்சிக்கு உட்பட்ட 1வது வார்டு இந்திரா நகர் பகுதியில் தொழு நோயாளிகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசால் ஒதுக்கப்பட்ட நிலத்தில் வீடுகள் கட்டி 40 ஆண்டுகளுக்கு மேலாக சுமார் 60க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்த பகுதியில் உள்ள சாலை பல ஆண்டுகளாக போடப்படாமல் குண்டும் குழியுமாக இருந்தது. மாற்றுத்திறனாளிகள் இந்த சாலையில் செல்லும் போது அடிக்கடி கீழே விழும் சம்பவமும் நடந்துள்ளது. தங்கள் பகுதியில் குண்டும் குழியுமான சாலைக்கு பதிலாக சிமெண்ட் சாலை அமைத்துக் கொடுக்க வேண்டி பொன்னேரி நகராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை இந்திரா நகர் மக்கள் மனு கொடுத்தனர். ஆனால் இதுவரை அவர்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படாமலேயே இருந்தது. தமிழகத்தில் தேர்தல் அறிவிக்கப்படும் சூழல் உள்ளதால் பல ஊர்களில் சாலைகள் புதிதாக அமைக்கப்பட்டு வருகின்றன. அதுபோன்று பொன்னேரி இந்திரா நகரிலும் அரை மணி நேரத்தில் அவசரகதியில் தார் சாலை போடப்பட்டுள்ளது. தார் சாலை போடும்போது அங்கிருக்கும் மக்கள், ஏன் இவ்வளவு அவசரகதியில் சாலையை போடுகிறீர்கள்? நாங்கள் சிமெண்ட் சாலைதானே கேட்டோம், ஆனால் இந்த சாலை போடுகிறீர்களே, அதுவும் தரமல்லாமல் போடுகிறீர்களே என கேட்டனர். அதற்கு அதிகாரிகள், உங்கள் தெருவுக்கு இதுவே அதிகம் என கிண்டலாக கூறியுள்ளனர். இதற்கு மேல் ஒன்றும் செய்ய முடியாது, நகராட்சி தலைவரிடம் கேளுங்கள் என அலட்சியமாக பதில் சொல்லிவிட்டு அதிகாரிகள் சென்றுள்ளனர். உடனே அப்பகுதி மக்கள் தரமற்ற சாலை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நகராட்சி ஆணையரிடம் மனு அளித்துள்ளனர். ஆனாலும் நகராட்சி நிர்வாகம் இந்த விஷயத்தில் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அவசரகதியில் அரை மணி நேரத்தில் போடப்பட்ட சாலை தற்போது பெயர்ந்து வருகிறது. கையால் பெயர்த்து எடுக்கும் அளவுக்கு தரமற்ற முறையில் சாலை போடப்பட்டுள்ளது. சாலையை தரமற்ற முறையில் அமைத்த ஒப்பந்ததாரர் மற்றும் நகராட்சி நிர்வாகம் மீது மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லையெனில் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என தொழு நோயாளிகளும் அவர்களது குடும்பத்தினரும் எச்சரித்துள்ளனர். ரோடு போட்டாங்க, நேற்று வந்து சும்மா கொஞ்சம் ஜல்லி கொண்டாந்தாங்க, இந்த பக்கம் பாதி அந்த பக்கம் பாதி பிரிச்சு விட்டுட்டு போயிட்டாங்க. நாங்க நடந்தாக்கா ஜல்லி எங்க கூடவே வருது. நாங்க முடியாதவங்க எல்லாருமே என்ன பண்ண முடியும்? இதுலதான் நடந்து போனோம். இதுக்கு ரோடு போட்டு கொடுக்கலன்னா நாங்க மீண்டும் நாங்க வரதான் செய்வாங்க, போராட்டம் பண்ணுவோம். செங்கல்ராயன் தான் வார்டு நம்பர் எங்க ஏரியாவுக்கு. அந்த வார்டு நம்பர் ஆக்கிறவங்க காலையில் வந்தாரு, கேட்டதுக்கு என்னன்றாரு, இது என்ன கார் போக போதா பஸ் போக போதா, உங்க பைக்கு போறது தானே, இதே முன்ன கல்லா பள்ளமா இருந்துச்சு, இது போட்டு விட்டுக்கிறோம், இது போதாதா உங்களுக்கு அப்படின்னு அவர் கேட்கிறாரு. கட்சிக்காரர்கிட்ட சொன்ன நான் கேட்டேன், ஐயா நாங்க எழுதி கொடுத்தது மனு கொடுத்தது என்ன சிமெண்ட் ஓட போட சொல்லி தான் நாங்கள் வந்து 3-4 தடவை மனு கொடுத்தோம் பஞ்சாயத்து போர்டில். பரிமளா மேடத்தை வச்சும் கொடுத்துக்கிறோம், கட்சிக்காரரை வச்சும் கொடுத்துக்கிறோம். அப்படி இருக்கும்போது நீங்க சிமெண்ட் ஓடு போடுறேன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரக்கு இது ஒரு ஜல்லி கொண்டு தார இந்த கடைசியிலேருந்து அந்த கடைசியிலேருந்து போட்டு விட்டு போயிட்டீங்க. இது எதுக்கு? மழை பெஞ்சா ஒரு மழை பெஞ்சு தண்ணி வந்தா பூரா பேத்துக்கின்னு போயிடும். இந்த பேத்து போய் நீங்களே கையில பேத்து பாருங்க அப்படின்னு சொல்லி காலையில் கேட்டீங்க. இதுல என்ன இதே போட்டு கொடுத்து அந்த கான்ட்ராக்டுக்காரன் என்னன்றான், இது போட்டு கொடுத்தா உங்களுக்கு புண்ணியம், இதையாவது இன்னும் உனக்கு ரோடு பெருசா போடுவாங்களா உனக்கு நல்ல மொத்தமா அப்படின்றான் அந்த கான்ட்ராக்டுக்காரன் கொடையை பிடிச்சிக்கின்னு, சேப்பு கொடை பிடிச்சிக்கின்னு, இந்த ரோடு போடுறதே உங்களுக்கு புண்ணியம் அப்படின்ட்டு போறான். அப்ப எங்களை பார்த்தா என்ன உங்களுக்கு மட்டமாக்குது சொல்லு? எங்களுக்கு இது வரல இதே மாரி தான் பண்ணிக்கின்னு பட்டாவும் கொடுக்க மாட்டானுங்க, இது பண்ண மாட்டானுங்க, இதே மாரி தான் பண்ணிக்கிறாங்க. எங்களுக்கு பட்டாவும் வர்றதில்ல. இந்த முறை எவன் இப்போ எங்களுக்கு பட்டா கொடுக்க போறான்னா அவங்களுக்கு தான் ஓட்டே போடுவோம். இந்த ஊர்ல நாங்கள் வந்து 5 வருஷமா மனு கொடுத்தோம். 2000 போட்டு கொடுத்த ரோடுங்கய்யா, 2000 போட்டு கொடுத்த ரோடு 5 வருஷமா மனு கொடுத்து நாங்கள் நகராட்சியில் போய் போராடி வந்து 5 வருஷமா வந்து அளவு எடுப்பாங்க. 5 வருஷமா வந்து ஒரு 20 தருணத்தை அளவெடுத்தோம், ரோட்டை அளவெடுத்து கட்ட இப்போ வந்து 2006 எலெக்ஷன் சமயத்தில் வந்து எங்களுக்கு ரோடு போட்டு கொடுத்துக்கிறாங்க. நாங்கள் தொழில்நோயாளிங்க மாற்றுத்திறனாளி இருக்கிற கால் கை இல்லாத இடத்துல நாங்கள் எப்படியா நடக்கிறது? ஒரு வார்டு கவுன்சிலர் வரல, ஒரு நகராட்சி தலைவர் வரல, எந்த அதிகாரியுமே வரல. இந்த கான்ட்ராக்ட் எடுத்தவனை கேட்டால் யார் நல்லா போட்டு கொடுத்து கேட்டால் எங்களுக்கு பேசாதீங்க, நீங்கள் போய் நகராட்சியில் கேட்டுங்க அப்படின்னு நேற்று அலுவலகத்தை கொடிமே சொல்கிறேன்யா, அலுவலகத்தை கொடிமே சொல்கிறேன். நீங்கள் நகராட்சி கேட்டுக்க 20 நிமிஷத்தில் கொண்டாந்து
ஒரு 10 பேர் வந்தாங்க. ஒரு தார் வண்டி கொண்டாந்து மரமாக அடித்தாங்க. அடிச்சு விட்டு ஒரு வண்டியில் வந்து நோய்ஸ் இந்த பட்டாணி செல்லி வந்துச்சு. தார் கலந்து 20 நிமிஷத்தில் போட்டு விட்டு எங்களாம் யாரும் கேட்காதீங்க அப்படின்னு போயிட்டாங்க.